Hi friends, welcome to Arcad Queen Channels. இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்க்க போறோம். ஒரு வித்தியாசமான ரெசிபி. ஒரே ஒரு 10 நிமிஷத்துல செய்யற ரெசிபி. ஈவினிங்ல நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா ஒரு ஈவினிங்ல ஒரு 10 நிமிஷத்துல அந்த ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். என்ன ரெசிபின்னு நம்ம தோழி சொல்லுவாங்க. நம்ம இப்போ அவல்ல வடை செய்ய போறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஒரு டம்ளர் அவுல் எடுத்து கிண்ணத்துல போட்டு கழுவி ஊற வச்சிருக்கேன். இதை பாத்துக்கங்க, எப்படி சாதம் மாதிரி நல்லா இருக்கு. சரிங்களா? இப்ப பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, கடல மாவு, அரிசி மாவு, தயிர், கொஞ்சம் தேவைக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் அனைத்து சேர்த்து நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டு பிசைஞ்சிக்க போறோம். இப்போ நம்ம அவளை நல்லா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிட்டு இந்த பதத்துல நம்ம பிசைஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம எல்லா பொருளையும் இதுக்குள்ள சேர்த்துக்க போறோம். அவல், அரிசி மாவு, கடல மாவு மூணுத்தையும் சேர்த்து நல்லா வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிருக்கோம். அடுத்து வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதான், பிசைஞ்சுக்கலாம். தயிர் ஊத்திக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் பத்தத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். வடை மாவு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வடை நல்லா வெந்துருச்சு. அவல் வடை எண்ணெய் பொங்குறது அடங்கிடுச்சு. வடை எடுத்துடலாம். சாப்பிடலாம் வாங்க. அவல் வடை ரெடி. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ், சூப்பரா இருக்கு. நானே நினைச்சு பார்க்கலைங்க. வடை அவ்வளவு அழகா இருக்கு. சாப்பிட அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.